என் கதை ஒரு இடத்துல படிக்கப்படலைன்னால் என் பக்தர்கள் அங்கே இருக்கவே மாட்டார்கள்ங்கிறார் பகவான். நாம் நினச்சிட்டு இருப்போம் கதை பேசி காலத்தை கழிக்கலாமான்னுட்டு. ஊர்க்கதை தான் பேசக்கூடாது. பகவானுடைய கதையை பேசித்தான் காலம் கழிக்க வேண்டும். அதை பேச பேசத்தான் நாப்படைத்த பயன் கிட்டுகிறது. நமக்கு நாக்க பகவான் கொடுத்துட்டார், அவரை பற்றி பேசவே இல்லைன்னால் எத்தத்தையோ பேசி காலத்தை கழிச்சுட்டு யார் நாக்க கொடுத்தாரோ அவரை பற்றி 2 வார்த்தை பேசாத விட்டுட்டோம்னால் நாக்கு வீண். காதை அவர் கொடுத்துருக்கார். இத்தனை நாளும் எதை கேட்கறத விட்டுட்டோமோ அதை கேட்டதுனால காதுகள் பயன்பெறுமே. யார் எனக்கு காதை படைத்தாரோ ஒரு தரம் அவரை திருப்தி பண்ண வேண்டாமா? நம்ம வாழ்க்கை திருப்திகரமாக இருக்கணும்னால் எனக்கு யார் உயிர் கொடுத்தானோ அவர் திருப்தி அடைஞ்சாத்தானே நான் திருப்தியாக இருக்க முடியும். வாழ்க்கையில் வேலை பார்க்குற இடத்துல முதலாளி திருப்தியாக இருந்தால் தான் நான் நன்னா இருக்க முடியும். அது வேலை பார்க்குற இடத்துல. ஆனால் நான் பிறந்த இடத்துல என்னை பெத்தவன் திருப்தியாக இருக்கணும், அப்போ தான் நானாக இருக்கான் முடியும். அதுவாது இந்த ஒரு பிறவியில் எல்லா பிறவிகள்லையும் யார் பெற்றவனோ அந்த கடவுள் திருப்திப்பட்டாலே ஒழிய எனக்கு எப்படி சந்தோஷம் வாழ்க்கையில் கிடைக்கும்? நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையில் சந்தோஷம் ஒன்றுன்னு தேடிடுறோம். அது எது பண்ணால் சந்தோஷம் கிடைக்குமோ அதை பண்ண வேண்டாமா? யார் என்னை படைத்தாரோ அவர் சந்தோஷப்பட்டாதான் நாம் பட முடியும். அவர் சந்தோஷப்படுறதுக்கு கஷ்டப்பட்டு சந்தோஷப்பட வைக்கிறவராக இருந்தால் தேவையில்லை. அவர் சொல்றது ஒரு ஸ்லோகத்தை ஒழுங்காப்படி நான் சந்தோஷப்பட்டு விடுறேங்கிறார். இதை விட எப்படி இறங்க முடியும் அவர்? நமக்கு இருக்கிற முதலாளிகள்லாம் அந்த மாதிரி ஏதாவது நீ ஒரு நாளைக்கு ஒரே 1 மணி நேரம் வந்துட்டு போ, உனக்கு 8 மணி நேரத்து சம்பளம் கொடுக்குறேன்னு யாரான்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களோ? இப்போ எல்லாமே கணிப்பொறி உலகம், மென்பொருள் உலகம். கார்த்தால 8 மணிக்கு அலுவலகத்துக்கு வந்துடணும், சாயங்காலம் எத்தனை மணி வரைக்கும்னு கேட்டால் அது பெரிய தப்பு. இப்பெல்லாம் அதை யாரும் கேட்குறதே இல்லை. கார்த்தால 8 மணிக்கு வரணும், சாயங்காலம் வேலை முடியச்சேன்வா. இங்கேயா இருந்தால் கண்ணன் நேர்மாறாக நடக்கிறார். நீ ஒரு ஸ்லோகம் சொல்கிறியா, அரை ஸ்லோகம் சொல்கிறியா, 1/4 ஸ்லோகம் சொல்கிறியா, 7 நாளில் 7 நாளான்னு வைக்கிறியா, அதுலேயும் 2 மணி நாள். கார்த்தாலெல்லாம் வேலைக்கு போய்க்கோ, சம்பாதிச்சுக்கோ, சாயங்காலமாவது ஒரு 2 மணி நேரம் வரியா. இவர் எதுக்கு இப்படி நம்ம பின்னாடி வந்துட்டே இருக்கார்? இவருக்கு வேற யாருமே இல்லையோ? ஒருவேளை நான் தான் இருக்கேங்கிறதுக்காக பின்னாடி வராரோன்னால் கண்ணுக்குட்டி பின்னாடி தாய்ப்போசி ஏன் போகிறதுங்கிறதுக்கு உங்களுக்கு பதில் தெரிஞ்சுட்டால் அதே பதில் தான் இதுக்கு. வேற ஒன்றும் பதில் இல்லை. 6 குழந்தை என்ன திமிரினாலும் சோறே சாப்பிட மாட்டேன்னாலும் அம்மா கையிலேயே கொடுத்த பாத்திரத்தையே திருப்பிடிச்சா கூட அந்த அம்மா பின்னாடி போய் தான் ஊட்டி ஆகணும். வேற வழி இல்லை. ஏன்னா அந்த குழந்தை இவ்வளுது, அதன் பேரில் இருக்கிற ஆசை அத்தனை இவ்வளுது. 40 வருஷம் சம்பந்தம் இருக்கிற இந்த தாய்க்கே இப்படி பின்னாடி ஓடுவள்னால் அனாதி காலமாக தொடர்புடைய பகவான் நம்ம பின்னாடி ஏன் வரமாட்டார்? அவர் பின்னாடி வராருங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்டு அப்படியே வர வச்சுருக்க கூடாது. நீர் கொஞ்சம் திரும்பும், உம்மை பின்னாடி நான் வரேன் அப்படின்னு சொல்கிற நாள் தான் பக்தன் உருவாகிறான்.